பக்கத்துலயே இருந்து தொலைச்சிருக்கலாம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உடம்பு சுகத்துக்காக ஆசைப்பட்டு இல்ல. அவன் பெரிய பணக்காரன், அதனால இந்த குப்பமேட்ல வாழறதை விட பெரிய வாழ்க்கை கிடைக்குமேன்றதுக்காகவும் இல்ல. புருஷன் விரட்டினால இங்க வந்து அழுதுகிட்டு நின்ன என் அக்காவுக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ளைய வயித்துல வாங்கிட்டு வந்து என் தங்கச்சிக்கும், படிச்சுட்டு வேலை வட்டி இல்லாம இருந்த என் தம்பிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டேன். குடும்ப கஷ்டத்துக்காக தாலியை கழட்டி அடமானம் வைக்கிற மாதிரி என் குடும்ப கஷ்டத்துக்காக என்னைய அடமானம் வச்சு தொலைச்ச பாவின்னா என்ன பார்த்தா கேள்வி கேக்குறீங்க? புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? கல்யாணம் ஆனா அடுத்த வாரம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாதான் குடும்பம் நடத்த முடியும்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்ட உன் புருஷன் உனக்கு நல்லவன். உன் ஆபரேஷன் செலவுக்காக ஒரு வருஷம் எக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு மறுபடியும் உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்புன நான் கெட்டவல்ல. உன் மனசாட்சியை தொலைச்சிட்டு உன்னால் எப்படி பேச முடியுது?